சதமகமணிநீலாச்சாருகல்காரகஸ்தா स्तनभरनमिताङ्की सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिकिता विश्रग्विराः कृष्णनादा विलसतु कृतिगोता விஷ்ணுசித்தாத்மஜானகா. கண்ணன் உகந்த இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பை தான் ஆயர்பாடியே ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டாள் உருவாக்கிண்டு ஒவ்வொரு கோபிகைகளாக எழுப்பி நந்தகோபர், யசோதை, பலராமன் முதலியவர்களை எழுப்பி கண்ணனையும் தான் சுப்பிரபாதம் பாடி ஒரு அற்புதமான ஆசனத்தில், சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பல்லாண்டு பாடி கிருஷ்ணனுடைய அவதாரத்திற்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்த பாகவத தசமஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை, கிருஷ்ணாவதார வைபவத்தை ஒரே பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னான்னு நம்ம அனுபவித்தோம். உடனே கண்ணன் கேட்டார், என்னுடைய அவதாரங்களையெல்லாம் நீங்கள் சொன்னேள், இப்போவும் எதுக்காக வந்திருக்கேள் இவ்வளவு கூட்டமாகன்ற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லையே, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாவையின் நோன்புக்கு உண்டான சாதனங்கள், சங்கு, பறைவாத்தியம், பல்லாண்டிசைப்பவர்கள், கோல விளக்கு, கொடி, விதானம் இவ்வளவத்தையும் கண்ணன்ட்ட கேட்டு வாங்குவதாக அமையக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய தின பாசுரம். அதாவது நோன்பிற்காக தான் எதற்காக வந்திருக்கோம், அதற்கு என்ன சாதனங்கள் வேணும்னு ஆண்டாள் விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரம். பாசுரத்தை நம்ம கேட்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாயே. பாட்டு ஆரம்பமே அழகு. மாலே மணிவண்ணா. மாலே மாலே அப்படின்னா வியாமோகம் செய்யக்கூடியவனே, எல்லாரையும் மயக்கக்கூடியவனே, பக்தர்களிடத்தில் மயங்கக்கூடியவனே. ஏற்கனவே பகவானுக்கு நெடுமால்னு சொல்லியிருக்கா, நம்ம திருமால்னு சொல்கிறோம். அந்த நெடுமால் திருமால் இல்லாமல் மாலே அப்படின்னு கூப்பிட்டாலாம். அப்போது என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்தா அப்படியே மயங்கி அவன் மாலாகி விடுவானா. அடியார்கள் நம்ம இடத்துல வரமாட்டாளா, நம்மளை தரிசனம் பண்ண மாட்டாளா? அதனால தான் அடியவர்களை பார்க்க 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 பல திவ்ய தேசங்களில் எம்பெருமானுடைய திருமுக மண்டலமே இன்னும் பிரகாசமாக இருக்கும்னு ஆழ்வார்களும் ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் சொல்லுவதற்கு காரணம் மாலே. அடியார்களை பார்த்து பார்த்து ஆனந்தப்படக்கூடியவன் அவன். நம்மிடத்தில் சங்கீர்த்தனம் பண்ண மாட்டாளா, எதையாவது கேட்க மாட்டாளா, பிரேம பக்தியில் ஈடுபட மாட்டாளான்னு இருக்கக்கூடியவா. நமக்கு எப்படின்னா ஆண்டாள் சொன்னால் அவனை பார்த்தா நம்ம மாலாகிடுறோமா, அவனுடைய அழகில் அப்படியே நம்ம மயங்கி போயிடுறோம். ரூப சங்கனனம் லக்ஷ்மிம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ஓம் தத்ருசுகோ விஸ்மிதா காரகா ராமஸ்ய வனவாசினகா. ராமாயணத்தில் வால்மீகி சொன்னார், ராமனை பார்த்து பெண்கள் மயங்கினாலோ இல்லையோ, எல்லாத்தையும் துறந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய வனவாசிகள், அந்த மகரிஷிகள் ராமனை பார்த்த உடனேயே அப்படி ஒன்றும் திருவாபரணம் கிடையாது, உயர்ந்த ஆடைகள் கிடையாது, மரவுரித்தான். அப்படி இருந்தால் கூட அவனுடைய அழகில் தோள் கண்டார் தோளையே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார்னு மயங்கக்கூடிய அளவுக்கு மாலே எல்லாரையும் மயக்கக்கூடியவனே. அதுக்கு தான் அற்புதமாக நம்மாழ்வார் இந்த ஆண்டாள் சொன்ன ஒரு பதத்துக்கு ஒரு அற்புதமான பாசுரம் சொன்னார். சங்கினொடு நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே நின்று தோன்றி கண்ணுள் நீங்காவே தொக்க ஜோதி தொண்டவாயும் நீண்ட புருவங்களும் தக்க தாமரை கண்ணும் கோலநீள் கொடிமூக்கும் நீலமேனியும் நான்கு தோளும்
என் நெஞ்சம் நிறைந்தனவே. ஒரே இடத்துல ஒரு புளிய மரத்துக்கு அடியில் உட்காண்டு பகவானுடைய இந்த அழகில் அப்படியே மயங்கி மாலேன்னு வியாமோகத்தை அடைஞ்சார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில். அப்படி நீயும் எங்களிடத்தில் மயங்கிற கண்ணா, எங்களையும் மயக்கும்படியாக நீ பண்ணுற. அதில் ஒரு ஆச்சரியம், உனக்கு வேண்டியவர்களிடத்தில் மாத்திரம் நீ வியாமோகம் கொண்டவனாக இல்லை, வேண்டாதவர்களிடத்தில் கூட. ராவணனுடைய தம்பி விபீஷணன் எதிரியினிடத்திலேருந்து வந்திருக்கான். இருந்தாலும் அவனிடத்தில் என்ன பரிவு பாசம். வானரர்கள் ஒருத்தர் கூட ஜாம்பவான்லேருந்து அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்ன போது, சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், சுக்ரீவா சுக்ரீவா, நீ இந்த விபீஷணன் என்ன, ராவணன் வந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன்னு எதிரிகளிடத்தில் கூட வியாமோகம் கொண்ட மாலே, மணிவண்ணா, நீல மணி நிற சுபாவம் உள்ளவனே, அழகான ஒரு மணியை போட்டுருக்க. அந்த மணியில் இருக்கக்கூடிய கல் பிரகாசப்படுத்துறதே எங்களுக்கு தெரியறது. எங்களை பார்த்த உடனே உனக்கு மாத்திரம் ஆனந்தம் இல்லை, நீ மாத்திரம் ஆளாக மாறலை, உன் மணி கூட எங்களை பார்த்து அப்படியே பிரகாசித்து ஆனந்தத்தை அடையிறது. பெருமாள் சொன்னார், இந்த புகழறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் திருப்பி திருப்பி கேட்டுருக்கேன். நீங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கேள்? வந்து என்னை போற்றி பாடினேள், என்னுடைய கிருஷ்ணாவதார சரித்திரத்தை சொன்னேள், இன்னும் எதுக்காக வந்திருக்கேன்ற விஷயத்தையே சொல்லலை. முதல்ல அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னார். அப்போ தான் ஆண்டாள் சொன்னால், சொல்லிடுறோம்ப்பா, மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம், நோன்பு நோக்க வந்திருக்கோம். நந்தகோகுலத்தில் மழை இல்லை, அதனால் உங்கள் அப்பாவான நந்தகோபர் எங்களையெல்லாம் கூட்டு மழைக்காக ஒரு நோன்பு நோக்குங்கோ. அந்த நோன்புக்கு கண்ணனை உங்களுக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் கொடுக்க சொல்கிறேன், அவனே அதுக்கு அதிகாரியாக இருப்பான்னு சொல்லியிருக்கான். அதனால் உங்கள் அப்பாவோட உத்தரவை ஏற்றுண்டு நந்தகோகுலத்தினுடைய சுபிக்ஷத்துக்காக மழை வேண்டி மார்கழி நீராடுவான். இது என்ன மார்கழி நோன்பா? புதுசாக இருக்க, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லையேன்னா உடனே ஆண்டாள் சொன்னா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். அப்பா, சிலதுக்கெல்லாம் பிரமாணம் இல்லைன்னா கூட கண்ணா உனக்கு தெரியும், நம்ம பெரியவாள்லாம் பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பெரியவர்கள் செய்யக்கூடாததை தர்மமாக இருந்தால் கூட அவர்கள் கடைபிடிக்காததை நம்ம பண்ணக்கூடாது. ராமாயணத்தில் ராமன் மூத்தவன் பரிபாலனம் பண்ணணும், ஆனால் அந்த வரப்படி அந்த கைகேயி தசரதனிடத்தில் உத்தரவு பெற்று பரதனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தா. வசிஷ்டர் கூட நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலாம்னு சொன்னார். ஆனால் பரதன் என்ன சொன்னான்? மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். பெரியவர்கள் நம்ம இக்ஷ்வாகு வம்சத்தில் மூத்தவன் தான் பரிபாலனம் பண்ணணும்னு இருக்கச்சே, அவர்கள் பண்ணாததை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அதுபோல் கிருஷ்ணா, நம்முடைய பெரியவர்கள் இந்த நோன்பெல்லாம் நோத்திருக்கா, அதனால் அதை முன்னிட்டு ஹோலாதிகார நியாயம்னு ஹோலின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு எங்கேயுமே பிரமாணம் கிடையாது. ஏன் கொண்டாடுறா? மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியல். சரி பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய 4-5 விஷயங்களை கேட்டு ஆண்டாள் அவனிடத்தில் சொல்கிறா. முதல்ல எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே. எங்களுக்கு சங்கு வேணும்னா. சங்கு எதுக்கு நோன்பு நோக்கிறதுக்குன்னார். சிற்றஞ்சிறு காலையில் பனியில் எழுந்து வரோம், ஒவ்வொத்தியாக ஊமையோ செவிடோ அனந்தலோன்னு உறக்க கூப்பிட்டு எங்களுடைய தோழிகளை எழுப்ப வேண்டியிருக்கு. எழுப்பின்னு வந்துட்டோம், இனிமேல் பஜனை பாடிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகணும். அப்போ ஒருத்தருக்கும் இந்த கோஷ்டியில் சேருங்கோன்னு சொன்னால் எங்களுக்கு தொண்டை வேணுமே, அதனால் அந்த சங்கத்தை ஊதிடுவோம், பாடவே வேண்டாம், எல்லாரும் வந்து சேர்ந்துடுவா. கோஷ்டியை ஆரம்பிக்க போகிறதுன்றதுக்கு சங்கு 1008 சங்கு உள்ளே இருக்குது, எடுத்துன்னு போங்கன்னார். அந்த சங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே. நீ எதை வச்சுண்டு திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியாக ஊதின்னு இருக்கியோ, நீ எதை திருக்கோவலூரில் வச்சுண்டு மகாபலியை பார்த்து ஆனந்த பாஷ்பத்தில் சங்க ஊதின்னு இருக்கியோ, அப்படிப்பட்ட உன்னுடைய சங்கமே எங்களுக்கு வேண்டும். சரி, கண்டிப்பாக அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்? போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே. பறைவாத்தியம் வேணும், பறைவாத்தியம் வேணும்னு தான் இத்தனை நாளாக கேட்டுன்னு வந்தேன். இப்போ என்ன சால பெரும்பறைன்னு புதுசாக சொல்கிறேன் கண்ணா? 3 பறை இருக்குது. ஒன்று பறை, இன்னொன்று பெரும்பறை, 3வது சால பெரும்பறை. பறை அப்படின்றது நீ திருவிக்கிரம அவதாரம் எடுத்த போது ஜாம்பவான் உன்னை சுற்றி அந்த பறைவாத்தியத்தை அடிச்சுட்டு வந்தார் உலகலந்த உத்தமனை. அதுக்கு அடுத்தது பெரும்பறை,
அந்த பெரும்பறைன்றது ராசக்கிரீடையில் 2 கண்ணன் ஒரு கோபிகை, 2 கோபிகை ஒரு கண்ணன், அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு நீ அடித்தது பெரும்பறை. அதை விட வசந்தது சால பெரும்பறை, அது வேணும். சரி கொடுத்தேன், அதையே எடுத்து கொடுத்தார். அடுத்தது என்ன வேணும்? கோல விளக்கு. விளக்குன்னா எங்களுக்கு 5 முகம், இந்த 2 முகம் விளக்கெல்லாம் வேண்டாம். உன்னுடைய வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியான நப்பின்னை பிராட்டியே எங்களோட விளக்கா எங்கள் கோஷ்டிக்கு வரணும். நப்பின்னையை கூட்டார், இவாளோட போயிட்டு வாரினார். அப்புறம் என்ன வேணும்? கொடி வேணும். எத்தனை கொடி இருக்கு உள்ள எடுத்துக்கோங்கன்னார். அந்த கொடி இல்லை, உனக்கு கொடியாக இருக்கக்கூடிய கருடன் ஒரு பக்கம், ஹனுமன் ஒரு பக்கம். அவன் தானே பாரத யுத்தத்தில் சங்க ஊதின போது மேலே கொடியாக இருந்தான். ஹனுமான் ஒரு கொடியாக இருக்கணும், கருடன் ஒரு கொடியாக இருக்கணும். பெருமாள் ஹனுமானையும் கருடனையும் கூட்டி வா கோஷ்டிக்கு, கொடியாக போயிட்டு வாங்கோன்னார். கோல விளக்கே கொடியே விதானமே. அப்போ ஏதோ ஒன்று நீங்கள் என்னிடத்துல கேட்கணுன்றத நினச்சது நடுவில் இல்லையேன்னு பகவானே ஞாபகப்படுத்தினார். பல்லாண்டு இசைப்பாரே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. விதானம் வேணும். ஏன் பல்லாண்டு இசைப்பவரை நாங்கள் ஒன்னிடத்துலேருந்து வாங்கிக்கலன்னா, எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் வீட்டிலே இருக்கார், அவரை கூப்பிட்டுக்கிறோம். பணியில் நாங்கள் போகிறோம், மேலே எங்களுக்கு விதானம் வேணும். விதானம்னா என்ன விதானம்? நீ அவதாரம் பண்ணி மதுராபுரியிலேருந்து நந்தகோகுலத்துக்கு போகும்போது ஆதிசேஷன் உனக்கு விதானமாக கொடை பிடிச்சானே, சேஷேன பூரிப்பன வாரித்த வாரிநாதன்னு அந்த ஆதிசேஷனையே எங்களுக்கு கொடையாக அனுப்பணும்னார். ஆதிசேஷனை கூப்பிட்டு நீ அவளோட போனார். இவ்வளவுத்தையும் என்கிட்ட கேட்குறேளே, எப்படி கேட்கணும்னு தோணித்துன்னார். ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, நீ நினச்சா நடக்காதது என்ன இருக்கு? ஆலிலை பாலகனாக உலகம் முழுவத்தையும் உன்னுடைய வயத்தில் தாங்கிறவனுக்கு இந்த 6 வஸ்துக்கள் எங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லைன்னு சொல்ல பகவான் கொடுக்க உத்தமமான இந்த ஒரு பாசுரத்தில் இவர்கள் இந்த கோஷ்டியோட அந்த சங்க ஊதிண்டு அழகான ஹனுமனும் கருடனும் கொடியாக வர, பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாட, நப்பின்னை பிராட்டியே பிரகாசப்படுத்திண்டு அழகாக ஒரு விளக்காக வர, ஆதிசேஷன் விதானமாக வந்து அங்கு குடைபிடிக்க, விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய்னு கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டு இந்த கோஷ்டி கிளம்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தின பாசுரமான மாலே மணிவண்ணான்ற இந்த பாசுரம் நமக்கு அமைகிறது. மாலே மணிவண்ணா தென்னாருடைய சிவனே போற்றி,
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாரே திருவண்ணாமலை திருவம்பாவை இயற்றிய தலமாக இருந்தாலும் மாணிக்க வாசகப் பெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வந்து நமக்கு திருப்பள்ளியெழுச்சி என்ற 10 பாடல்களை அருளியிருக்கின்றார். அந்த பக்தி பணுவலின் நுட்பத்தை 5வது பாடலிலே ஏதங்கள் அறுத்து எமை ஆட்கொள்ளவல்ல எம்பெருமான் எழுந்தருளாயே என்றும் எல்லா வகையான அருள் செல்வங்களையெல்லாம் தர வேண்டுமென்று அவனை பாடிய அழகை நமக்கு விவரித்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் 6வது பாடலாக பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் என்று தொடங்குகின்ற அந்த முழு பாடலையும் பார்த்து ஒவ்வொரு வரியாக நுண்பொரு விளக்கம் காண்போம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மை பொரு கண்ணியர் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார். பப்பர வீட்டிருந்து என்று சொன்னால் திருப்பரந்துரையுரை சிவபெருமானே இந்த உலகத்திலே சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மேலுலகத்தில் இருக்கின்ற வீட்டிலிருந்து பரபரப்பில்லாமல் உணரும் நின் அடியார் அவர்களும் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். வீட்டு நின்பத்திலே இருந்து திளைக்கின்ற தேவர்களெல்லாம் அப்படி உணர்கின்ற தன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய பிறவு கட்டிகளெல்லாம் அழுத்தறிந்த அவர்கள் வந்து திருப்பள்ளி எழுச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்வது போல பரபரப்பில்லாமல் வீட்டுலகில் சொர்க்கத்தில் வீற்றிருந்து காலம் இடம் முதலியவற்றால் உளதாகும் நெருக்கமில்லாமல் உன் அடியார்கள் வானுலக அடியார்களும் மற்றும் பிறவித்தலையை பிறவிக்கட்டை நீத்தவர்களும் வந்து பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் என்று பாடி, பப்பு என்றால் பரபரப்பு என்று ஒரு பொருள். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராயும் மனமே ஒருவரையும் தீங்கு சொல்லாதே, செய் நன்றி கொண்டாதே, ஏங்கி இளையாதிரு என்று
குருஞான சம்பந்தர் பாடிய சிவபோகசாரம் நமக்கு அந்த பரபரப்பு வேண்டாம் என்பதை உணர்த்தும். ஏனென்றால் எதிலையும் பரபரத்தால் அந்த செயல் வெற்றி பெறாது. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்று சொல்வார். வரவரக் கண்டு ஆராய் மனமே, நீ வேகத்தை விடுத்து, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று சொல்வது போல வேகத்தை விடுத்து மிக நிதானமாக எளிமையாக அவனுடைய உள்ளன்பினாலே இறைவனை வணங்குகின்ற பொழுது அவனுடைய திருவருள் முழுமையாக வாய்க்கும் என்பதால்தான் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின். மைப்புறு கண்ணியர் என்று சொன்னால் மைதடவிய கருங்கண்களை உடைய பெண்கள் மானுடத்தியல்பின். பெண்களும் வந்து வணங்குகிறார்கள், ஆண்களும் அடியார்களாக வந்து வணங்குகிறார்கள். அப்படி பிறவிக்கட்டை நீத்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று சொல்வது போல போகபூமியில் இருந்த, போகபூமியாக சொர்க்கத்தில் இருந்த அடியார்களும் வந்து இருக்கின்றார்கள். அப்படி அந்த பிறவிக்கட்டை நீக்கி அடியார்களாக்கிய மற்றவர்களும் இங்கே வந்து உன்னுடைய யோக நெறிகளில், அருள் நெறிகளில் மனம் துய்ப்பதற்கு வண்டுகள் போல வந்தார்கள் என்று முன்பதியிலே பார்த்தோமே முன்பாடலில். அதை போல அவர்களெல்லாம் சிவஞானம் கைவரப்பெற்று திருவருள் அருள் உடைமையினாலே அந்த திருவடியை வணங்குவதற்காக பெருமானே, திருப்பெருந்துறையிலே உரைகின்ற ஆத்மநாத பெருமானே, உன் திருவடிகளில் வந்து காத்து நிற்கின்றோம். மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்பின். அவர்கள் தேவர்களும் பிறவிக்கொட்டை நீத்த அடியார்களும் சேர்ந்து உன்னுடைய மானுடத்தில், சொர்க்கத்தில் இருப்பவர்களெல்லாம் தேவர்கள், அவர்கள் மானுட வடிவம் தாங்கி உன்னுடைய சந்நிதியிலே வந்து எழுந்தருளியிருந்து உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக காத்து கிடக்கிற மானுடத்தியல்பின் வணங்குகின்றார்கள். ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தென்துரையாய் ஆரூரன் எம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவோபோல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று அவனுடைய ஊரை சொல்லுவாயா, பேரை சொல்லுவாயா என்று பாடுவது போல மாணிக்க வாசகரே இன்னும் ஒரு இடத்தில் என்றும் எமக்கோர் முதல்வனுடன் என்று சொல்வது போல அந்த வரிகளிலே மானுடத்தியல்பின் தேவர்கள் கூட மானிடம் என்ற மன்பதையில் வாழ்கின்ற மக்கள் போல அவர்கள் சாதாரணமாக வந்து தம்முடைய புகழையெல்லாம் தம்முடைய வெற்றிகளையெல்லாம் மறந்து சாதாரண அடியார்கள் போல, மிக எளிமையான அடியார்கள் போல உன்னுடைய திருவடியிலே வந்து கூடி நிற்கிறோம் ஐயா எழுந்தருள்க என்று பாடுவது போல முன்னம், அதாவது இந்த நாயகி பாவம் என்பது இந்த பாடலிலே கலந்து வருகின்றது. எப்படி திருவம்பாவிலே நாயகி பாவகமாக, அதாவது கன்னிப்பெண்கள் பாடுகின்ற பொழுது தானும் ஒரு கன்னிப்பெண்ணாகவே இருந்து எப்படி மாணிக்கவாசகர் பாடினாரோ அதை போல ஒரு அடியாராகவே இருந்து பாடுகின்ற பொழுது பெண்மக்களும் அடியார்களாக சேர்ந்திருப்பர். மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்பின் என்று சொன்னது போல இங்கே அவர்களெல்லாம் வந்து வணங்குகிறார்கள். நாயகி பாவகமாக பாடுவார்கள் என்று சொன்னது போல அந்த நங்கை பக்தி பெருக்கினாலே அவள் என்ன செய்கிறாளா, முன்னம் அவளுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய பேரும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், அன்னையையும் அத்தனையும் இன்றே நினைத்தாள், அகன்றால் அகலிடத்தேர் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்வது போல தலைவனாகிய இறைவனுக்கு தன்னுடைய எல்லா மெய்ப்பொருளும் மெய்ப்பாடுகளும் இறைவனுக்கே என்று சொல்வது போல என்னுடைய உணர்வெல்லாம் நீ, என்னுடைய உயிரெல்லாம் நீ, நீ அகமெல்லாம் நீ, என்னுடைய புறமெல்லாம் நீ என்று சொல்வது போல இந்த பாடலிலே உயிர்கள் காதலி நிலையில் நின்று சன்மார்க்க நெறியில் வழிபடுவதை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதனாலே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானது திருவடியிலே அடியார்கள் வந்து அவனுக்கு துயில் எடைநிலை என்று பாடுகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடுகிறார்கள். செப்புறு கமரங்கள் மலரும் தன் வயல் சூழ். முன்னாடியே பார்த்தது போல இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லுகின்ற வகையிலே செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். கமலம் என்று சொன்னால் தாமரை. அந்த தாமரை மலர்களெல்லாம் செப்பு போல, செப்பு சிமிழ் போல உயரிய குங்குமம் வைக்கின்ற
சிமிழ் போல பூத்திருக்கின்றன. செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். அந்த வயல்களெல்லாம் தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அப்படி செழிப்பு மிக்க வளம் மிக்க மருத நிலம் தண்டலை மயில்களான தாமரை விளக்கந்தாங்க என்று சொல்லுகின்ற கம்பராமாயண பாடல் போல அங்கே மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று சொல்வது போல இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானை தேடி வந்து அங்கே திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் அவன் பிறவிப்பிணிக்கு மருந்து. ஏனென்றால் பிறப்பருக்கும் பிஞ்சகன் என்று பாடுவது போல பிறப்பும் இறப்பும் இல்லாதவனிடத்திலே தம்முடைய பிறப்பு துயர் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் திருவடிகள் கண்டின்று ஊடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யே மெய்யா விமலா உடைப்பாகா என்று சொல்வது போல இறைவனுடைய திருவருளை பாடி பாடி மாதொரு பாகனாக வீற்றிருக்கின்ற அந்த பெருமான் ஆத்மநாத பெருமான் திருவண்ணாமலையில் இருக்கின்ற பெருமானும் அவன்தான். திருப்பள்ளி எழுச்சி பாடிய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற பெருமானும் அவன்தான் என்று சொன்னாலும் திருப்பெருந்துறையிலே அவரை ஆட்கொண்ட தலமாதலாலே அவர் உள்ளமுருகி உயிர் உருகி தன்னை பாடுகின்ற தன்னை ஒரு அடியாராகவே பாவித்து கொண்டு பாடுகின்ற தன்மையை இப்பாடலில் பெருமானுடைய திருவருளை அடியார்களெல்லாம் பெற வேண்டும் என்ற பொது நோக்கிலே சிறப்பு நோக்கிலே தானும் பயன்பெற வேண்டும், அடியார்களும் பயன்பெற வேண்டும் என்பதை இன்றுமல்ல என்றுமல்ல என்றென்றைக்கும் காலகாலமாக எத்தனை காலமாகலாலும் அவனுடைய திருவருள் நமக்கு பெற வேண்டும் தர வேண்டும் என்பதனாலே தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று திருக்குறள் சொல்வது போல எச்சம் என்றால் மக்கள் என்று ஒரு பொருள், எச்சம் என்றால் புகழ் என்று ஒரு பொருள். அவர்கள் இந்த வாழ்க்கையிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வது போல அவர் வாழ்வாங்கு வாழ்ந்தவர், பக்தி நெறியிலே திருவருள் பெற்ற ஞானம் உடையவர் என்பதனாலே அவர் பாடிய பாடலை நாம் பாடினால் நம்முடைய வாழ்க்கையும் செம்மையாகும் சீராகும் என்பதை மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வதற்கு வழிவகுத்த மாணிக்க வாசகருடைய திருவடிகளை பரவி அங்கே வீற்றிருக்கின்ற ஆத்மநாத பெருமானையும் வணங்கி நம்முடைய வாழ்க்கை நலம் பெற வளம் பெற அவனை வேண்டுவோம். நாளையும் சிந்திப்போம்.